ஸ்ரீ கர்க சம்ஹிதை அஸ்வமேத காண்டத்தின் 36ஆம் அத்தியாயம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் மகனான சுனந்தனால் அசுரனின் மகனான குணந்தனன் கொல்லப்பட்டது. கர்காச்சாரியார் கூறினார், அரசே, அதே நேரத்தில் மந்தனனும் தன் மயக்கத்திலிருந்து விழித்து தன் தேரில் ஏறி தன் எலியிலிருந்து கோபத்துடன் அம்புகளை பொழிந்தபடி போர்க்களத்திற்கு வந்தான். அவன் வருவதைக் கண்ட எதிரி வீரர்களை அழிப்பவனான வீரன் அனிருத்தன் கடும் கோபம் கொண்டு அவனை குறித்து தனது பணியாளர்களிடம் விசாரிக்க தொடங்கினான். பணியாட்கள் கூறினர், அரசரே, இவன் பாலவனனின் மகன் குந்தன் உங்களுடன் போரிட வந்துள்ளான். இதனை செவிமடுத்த அனிருத்தன் கூறினான், நான் குந்தனை கொல்வேன். அதே நேரத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனின் மகனான சுனந்தனன் அவனிடம் கூறினான். சுனந்தன் கூறினான், அரசே, இந்த அசுரனின் மகன் யார்? அவனுடைய சிறிய படையின் மதிப்பு என்ன? இறைவா, தமது வல்லமையினால் நான் அவனை கொல்வேன். எனவே நான் போருக்கு செல்கிறேன். அரசே, என் வாக்குறுதியை கேட்பீராக. இது தமக்கு மகிழ்ச்சி அளிக்கும். நான் குந்தனின் வல்லமை மிக்க மகனை வெல்லாவிட்டால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனின் திருவடிகளிலிருந்து அமிர்தத்தை சுவைக்க மறுப்பவர்கள் செய்யும் அதே பாவத்தை செய்த குற்றவாளி ஆவேன். நான் இந்த அசுரனை தோற்கடிக்காவிட்டால் ஜீவ பந்தங்களை நீக்கும் தங்கள் குருவிற்கும் தந்தைக்கும் சேவை செய்வதிலிருந்து விலகிச் செல்பவர்கள் செய்யும் அதே பாவத்தை செய்த குற்றவாளி ஆவேன். பிருத்விநாதரே, சுனந்தனின் இந்த வாக்குறுதியை கேட்ட அனிருத்தன் மனதிற்குள் மிகவும் மகிழ்ந்து அந்த வீரனை போரிடுமாறு கட்டளையிட்டான். இவ்வாறு அனிருத்தனின் கட்டளையை பெற்ற பகவான் ஸ்ரீ கிருஷ்ண நந்தனனான சுனந்தனன் அவனின் கவசத்தை அணிந்து கொண்டு பல்வலன் நந்த குணந்தனன் இருக்கும் இடத்திற்கு தனியாக சென்றான். சுனந்தனன் போருக்கு வருவதை கண்ட குணந்தன் கோபத்துடன் அவனை எதிர்கொள்ள முன்னேறினான். ஏனெனில் அவனே வீரர்களிலேயே சிறந்தவன், தேரோட்டி மற்றும் மாவீரர்களின் தலைவன். அரசரே, தேர்களில் அமர்ந்து வில்லுகளை ஏந்தியிருந்த அந்த இரு வீரர்களும் ஒருவரை ஒருவர் சந்தித்த போது அவர்கள் தாமனும் புஷ்கலனும் போல தோன்றத் தொடங்கினர். இருவரின் கரம் மற்றும் பாதங்களும் அம்புகளால் கிழிக்கப்பட்டன. இருவரும் இரத்தத்தில் நனைந்திருந்தனர். மேலும் இருவரும் பெரும் வேகத்தில் பல நூற்றுக்கணக்கில் யுத்தம் செய்தனர். அவர்கள் ஒன்று கூடி அம்புகளை எய்தார்கள். பிருத்விநாதரே, அவர்கள் எப்போது ஒரு அம்பை எடுத்து வில்லில் பொருத்தி எய்வார்கள் என்று யாருக்கும் தெரியாது. இந்த இரண்டு மாபெரும் வீரர்களும் தங்கள் வில்லுகளை நாணேற்றி சுருட்டி வைத்திருப்பது போல் தோன்றியது. அசுர இளவரசன் வஞ்சகம் எனும் மகத்தான ஆயுதத்தை பயன்படுத்தி சுனந்தனின் தேரை ஒரு குயவனின் சக்கரத்தை போல தரையில் சுழற்றினான். 2 நிமிடங்கள் சுழன்ற பிறகு அவனது தேரும் அதன் குதிரைகளும் நிலை பெற்றன. பின்னர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனின் மகன் குந்தலனின் தேரை நோக்கி ஒரு அம்பை எய்தான். அம்பால் தாக்கப்பட்டு தேரும் அதன் குதிரைகளும் வானில் பறந்து வெறிபிடித்த யானையைப் போல சுழன்று பின்னர் தரையில் விழுந்தன. அது விழுந்த உடனேயே ஒரு கண்ணாடி பாத்திரத்தை போல துண்டு துண்டாக நொறுங்கியது. தேரும் குதிரைகளும் தேரோட்டியும் அழிக்கப்பட்ட நிலையில் குந்தன் எழுந்து மற்றொரு தேரில் ஏறினான். அவன் கண்ணில் பட்ட உடனேயே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் மகனான சுனந்தன் அவனது தேரின் மீது எண்ணற்ற அம்புகளை எய்தான். இவ்வாறு அந்த போர்க்களத்தில் அசுர இளவரசனின் 7 தேர்களும் அழிக்கப்பட்டன. மனிதர்களின் தலைவனே பின்னர் ஒரு விசித்திரமான வாகனத்தில் அமர்ந்து குந்தன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் மகனை எதிர்கொள்ள போர்க்களத்திற்கு விரைந்து வந்தான். அவன் வந்தவுடன் போர்க்களத்தில் சுனந்தன் மீது 10 அம்புகளை எய்தான். அந்த அம்புகளால் காயமடைந்த பின்னர் அவன் பெரும் வலியை உணர்ந்தான். பின்னர் சினமடைந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் வலிமை மிக்க மகன் தனது வில்லை எடுத்து தனது கரத்தில் 10 அம்புகளை வைத்து குந்தனின் மார்பை நோக்கி எய்தார். அரசனே, அந்த அசுரனின் இரத்தத்தை அருந்திய அந்த அம்புகள் பொய் சாட்சி கூறுபவர்களின் முன்னோர்கள் நரகத்தில் விழுவதைப் போல பூமியில் விழுந்தன. அந்த மாபெரும் போரில் குந்தன் சுனந்தனை காயப்படுத்த தொடங்கினான். சுனந்தனனும் பெரிய அம்புகளால் குந்தனை காயப்படுத்த தொடங்கினான். இவ்வாறு அம்புகளின் தாக்குதலால் அவர்களின் உடல்கள் காயமடைந்தன.
இருவரும் இரத்தத்தில் நனைந்து வில்லேந்தி ஒருவரை ஒருவர் நோக்கி ஆவேசமாக அம்புகளை எய்து உக்கிரமாக போரிட்டனர். அந்த போர்க்களத்தில் குணந்தனனும் சுனந்தனனும் குஷாம்பனையும் சாம்பனையும் போல அழகாக இருந்தனர். பின்னர் தங்கத்தால் ஆன வீர சுனந்தனனான கிருஷ்ணகுமாரன் தோன்றினான். பிறை வடிவ அம்பை வில்லின் நாணில் பொருத்திவிட்டு பின்னர் அவன் மீண்டும் வேகமாக உரையாடினான். குந்தனிடம் கூறப்பட்டது. சுனந்தன் கூறினான், வீரனே, நான் கூறுவதை கேட்பாய். இந்த கணமே இந்த அம்பால் உன் தலையை துண்டிப்பேன். நீ வலிமையானவனாக இருந்தால் உன் தலையை காத்துக்கொள். இந்த போர்க்களத்தில் நான் கூறுவதை நீ நம்பவில்லை என்றால் உன் மரணத்தை உணர்த்தும் எனது இந்த வாக்குறுதியை கேட்பாய். கற்புள்ள நற்குணம் கொண்ட பெண்ணையும் பக்தியுள்ள மனைவியையும் குருவின் மனைவியையும் காமத்தால் களங்கப்படுத்துபவன் யமராஜனால் அவனுக்கு அளிக்கப்படும் சித்திரவதையை அனுபவிப்பான். என் வாக்குறுதியை உண்மையாகாவிட்டால் நானும் அதே சித்திரவதையை அனுபவிக்க வேண்டும். வலிமை இருந்தும் தன் குருவிற்கும் தந்தைக்கும் கீழ்ப்படியாதவன் நான் தம்மை போர்க்களத்தில் கொல்லாவிட்டால் அவனது பாவம் என் மீது விழும். சுனந்தனின் இந்த வார்த்தைகளை கேட்டதும் அசுரன் கடும் கோபம் கொண்டு கூறினான். அசுர இளவரசன் கூறினான், எதிரிக்கு முன்பாக போரில் இறப்பதற்கு நான் அஞ்சவில்லை. எல்லா உயிரினங்களுக்கும் மரணம் தவிர்க்க முடியாதது. ஆனால் இந்த போரில் என்னை கொல்ல நீ எய்யும் எவ்வளவு சக்தி வாய்ந்த அம்பாக இருந்தாலும் அதை நான் அதே கணத்தில் என் சொந்த அம்பால் வெட்டி வீழ்த்துவேன். இதில் எவ்வித ஐயமும் இல்லை. உன் அம்பை நான் வெட்டி வீழ்த்தாவிட்டால் இவ்வுலகில் ஏகாதசி அன்று அகந்தையின் நிமித்தம் அகந்தை கொண்டு தங்கள் தாய் மச்சினன் சகோதரி மகன் ஆகியோருக்கு எதிராக பாவம் செய்யும் அனைவரின் பாவங்களும் என் மீதே விழட்டும். இந்த வெளிப்படையான கூற்றை கேட்டதும் சுனந்தனனுக்கு சந்தேகம் ஏற்பட்டது. எனவே அவர்களும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை நினைவு கூர்ந்து இறைவழி அம்பை வில்லின் நாணில் பொருத்திவிட்டு அவன் மீண்டும் வேகமாக பேசினான். சுனந்தனன் கூறினான், நான் வஞ்சனையையும் மோசடியையும் கைவிட்டு உண்மையான இதயத்துடன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனின் திருவடிகளை அனுபவித்திருந்தால் என் வார்த்தைகள் உண்மையாகட்டும். வீரனே, என் மனைவியை தவிர வேறு எந்த பெண்ணையும் நான் காமத்துடன் காணவில்லை என்றால் இந்த உண்மையின் தாக்கத்தால் போர்க்களத்தில் என் கூற்று நிச்சயமாக உண்மையாக இருக்கும். இவ்வாறு கூறி சுனந்தன் மகாகாலன் மற்றும் அணியை போல ஒரு கூர்மையான அம்பை மந்திரம் ஓதி புனிதப்படுத்தி அதை ஏவினான். ஏவப்பட்ட அம்பை கண்டதும் கருடன் பறவை தன் இறக்கையால் அரவத்தை இரண்டாக பிளப்பது போல அந்த அசுர இளவரசன் உடனடியாக தன் அம்பால் அதை வெட்டினான். அரசே, அம்பு வெட்டியவுடன் பெரும் கூச்சல் ஏற்பட்டது. உலகங்களுடன் பூமியும் அதிரத் தொடங்கியது. தேவர்களும் கூட திகைத்து போனார்கள். வெட்டப்பட்ட அம்பின் கீழ்ப்பகுதி கீழே விழுந்தது. ஆனால் கனியை தாங்கிய அதே முன்பகுதி யானை மரக்கிளையை முறிப்பது போல அந்த அசுரனின் தலையை துண்டித்தது. அவன் தலை கிரீடமும் காதணிகளும் துண்டிக்கப்பட்டிருந்ததைக் கண்டு அசுரர்கள் அனைவரும் துக்கத்தால் கதறத் தொடங்கினர். குணந்தனனின் உடல் போர்க்களத்தில் விரைவாக எழுந்து வாள்கள், குத்துகள் மற்றும் உதைகளால் பல எதிரிகளை கொன்றது. பின்னர் யாதவ படையின் முரசுகள் மீண்டும் முழங்கத் தொடங்கின. தேவர்கள் சுனந்தன் மீது மலர்களை பொழியத் தொடங்கினர். இது ஸ்ரீ கர்க சம்ஹிதையின் அஸ்வமேத காண்டத்தில் உள்ள அசுரனின் மகன் படுகொலையின் வர்ணனை என்ற தலைப்பு கொண்ட 36ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.